தேர்தல் எப்போ வேண்டுமானாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 3 மாதம் கழித்து வரலாம், ஒரு 6 மாதம் கழித்து வரலாம். ஏன்னா ஆட்சி என்பது மெஜாரிட்டியோட வெற்றி பெறலவங்க. முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும், திமுக அதிமுக அல்லாத ஒரு புதிய அரசு அமைய வேண்டும் என்கிற முறையிலே தான் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதனால தான் கட்சி ஆரம்பித்து 2 வருஷ காலத்துக்குள்ள ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற கட்சி என்கிற முறையிலே தான் இடதுசாரி கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கிற முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். அத்தகைய ஆதரவு என்பது தொடர்கிறது. மக்கள் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும் என்று அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்துத்தான் இதுபோன்ற குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றில் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. ஏனால் சில நாட்களுக்கு முன்பாக முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. அதற்கான ஒரு தீவிரமான முயற்சியில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசி இருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தானாக விரும்பி ஒரு கட்சியில் சேருவது, இன்னொரு கட்சியில் மாறுவது என்பதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமான விஷயம். இடதுசாரிகளை தவிர மற்ற கட்சிகள் ஒரு ஆளுங்கட்சியினுடைய மாறுகிற போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவது என்பதெல்லாம் நிறைய நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த முறையில் விரும்பி கட்சி மாறுவது, விரும்பி கட்சியில் சேருவது என்பது வேறு. ஆனால் இது போன்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விலை பேசி ஒருவரை வாங்குவது என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆகவே அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான தண்டனையை பெற்றுத் தருவதற்குரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்த விரும்புகிறேன். இது குறித்து ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவக்காவில் சேர்ந்த போதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எங்களுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறோம். இது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல். இது போன்ற நடவடிக்கைகளை ஊக்குவிக்க கூடாது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தியது மட்டுமல்ல, தாவேகா தலைமையிடமும் அத்தகைய கருத்துக்களை நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். அப்போது எங்களிடம் அவர்கள் சொன்ன விளக்கம் என்பது, அவர்கள் தானாக முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு வருகிறார்கள், அவர்கள் தானாக முன்வந்து ராஜினாமா செய்வதை நாங்கள் எப்படி அதை தடுக்க முடியும் என்கிற முறையில் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் சொல்லப்பட்டது. அப்போது சரி, அவங்க விரும்பி ராஜினாமா பண்ணாங்கன்னா நீங்க யாங்க கட்சியில் சேர்த்துக்கிறீங்க, அப்படின்னா நீங்க இன்னொரு இடம் கட்சியில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற போது ஒரு ஊக்கம் கொடுக்கிற மாதிரி தானே இருக்கு என்பதை நாங்கள் அப்பயே எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் தாவேகா தலைமையிடம் தெரிவித்திருக்கோம். இப்போதும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.